ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் வசனம் 3 இப்படியாய் சொல்லப்படுகிறது. தாகமுள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவஜனமே, கர்த்தருக்குள்ளாய் தாகமானவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புகிறவராயிருக்கிறார். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையை நிரப்புகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுடைய வாழ்க்கையை தாங்குகிறவராயிருக்கிறார். அன்பான தேவஜனமே, கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் தாகமாய் வாழும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நிரப்புகிறவராயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.